வணக்கம் மக்களே. ஒரு காலத்துல குழந்தைங்களோட உலகம் இவ்ளோ சத்தமா இல்ல. யூடியூப் இல்ல, ட்விட்டர் இல்ல, இன்ஸ்டாகிராம் இல்ல, ஏன் ஸ்மார்ட் போன் கூட இல்ல. ஆனா இருந்தது ஒரு பொம்மை. இந்த பொம்மைய பார்த்தா நீங்க சும்மா கியூட் டாய்ஸ் அப்படின்னு நினைப்பீங்க. இதுக்கு பின்னால ஒரு ராஜாவோட கனவும், ஒரு நாட்டோட பாரம்பரியமும், ஒரு கலைஞரோட கண்ணீரும் இருக்கு. அதுதான் சென்னப்பட்ன பொம்மைகள். பெங்களூருக்கும் மைசூருக்கும் நடுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன நகரம் தான் சென்னப்பட்னா. இந்த நகரம் சாதாரணமான நகரம் இல்ல. இந்தியாவோட டாய் டவுன்னு சொல்லப்படுற ஒரு நகரம். 18ஆம் நூற்றாண்டுல மைசூரோட அரசர் திப்பு சுல்தான் பெர்ஷிய நாட்டோட கைவினைப் பொருட்களை பார்த்து மெய் மறந்து போறாரு. அந்த அழகை இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக பெர்ஷிய நாட்டு கலைஞர்களை சென்னப்பட்னாக்கு அழைச்சிட்டு வந்து சென்னப்பட்னாவில் உள்ள மக்களுக்கு இந்த கலையை கத்தும் கொடுக்கிறாரு. இந்த பொம்மைகளோட ரகசியம் அதோட சிம்பிளிசிட்டில இல்ல, அதன் உயிரோட்டத்துல இருக்கு. இந்த டாய் செய்ய பயன்படுத்தப்படும் மரம் அலைமரா இல்ல ஐவரி வுட்ன்னு சொல்லப்படுது. இந்த மரம் மென்மையானது, ஆனா மிகவும் வலிமையானதும் கூட. ஒரு டாய், ஒரு பொம்மை வாங்குறது ஒரு குழந்தையோட மகிழ்ச்சிக்காக மட்டும் இல்ல, ஒரு கலைஞரோட வாழ்க்கைய காப்பாத்துறதுக்காகவும் கூட, ஒரு பாரம்பரியத்தை உயிரோட வச்சிருக்கிறதுக்காகவும் கூட. மரத்துல செதுக்கின இந்த இந்திய கதைகள் மறந்து போகாம இருக்கிறதுக்காகவும். உங்களுக்கு இந்த சென்னப்பட்னா டாய்ஸை பத்தி தெரியுமா? இல்ல உங்க வீட்ல இந்த சென்னப்பட்னா டாய்ஸ் இருக்கா? இல்ல இந்த சென்னப்பட்னா டாய்ஸை பத்தி இப்பதான் புதுசா தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.